எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கிலேருந்து எடுத்த வீடியோ. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மறுநாள் திங்கட்கிழமை அன்னைக்கும் கொஞ்சம் எடுத்திருப்பேன். அந்த 2 நாள் எடுத்த வீடியோவை கொஞ்சம் டைம் இல்லாதால இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்துட்டு செவ்வாய்க்கிழமை. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா பாப்பா வந்திருந்தாங்க ஹாஸ்டல்லேருந்து. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திரும்ப இன்றைக்கி அவங்க எப்போவுமே வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நைட்டு வருவாங்க, சனிக்கிழமை ஒரு நாள் இருப்பாங்க, திரும்ப ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு போயிடுவாங்க. ஏதாச்சும் லீவ் இருக்குது அப்படின்னா தான் எக்ஸ்ட்ரா இருப்பாங்க. லீவ் விடலை அப்படின்னும்போது இந்த ஒரு நாள் தான் பர்மிஷன் கொடுப்பாங்க. ஹாஸ்டல்லேருந்து வரும்போது பாதி பசங்க வீட்டுக்கு போகலை அப்படின்றதுனால ஏதாச்சும் செஞ்சு கொடுமா அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு தான் சப்பாத்தி செஞ்சு தொட்டுக்கிறதுக்காக தக்காளி வெங்காயம் ரெண்டுமே வதக்கி கொடுத்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வாரத்தில் ஹாஸ்டல் டே வருதாமா. அன்னைக்கு எல்லோரும் குரூப்பாக ஒரே மாதிரி ட்ரெஸ் போடணும் அப்படிங்கிறதுனால ஆர்டர் போட சொல்லியிருந்தாங்க. நானும் போட்டு வர வச்சு அதை தையிலும் அடித்து வச்சுருக்கேன். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா அளவே அடிக்க சொன்னாங்கன்னு அடிச்சுட்டேன். மிச்சதெல்லாம் 1 2 அளவு கொடுத்து விட்டுருந்தாங்க. அது சேம் அளவு அடித்து அதையுமே செட்டாக கொடுத்து விட்டுருக்கேன். இப்போல்லாம் இது வந்துட்டு ஒரு ஃபேஷன் ஆகிடுச்சிங்க. ஊரில் ஏதாச்சும் திருவிழா இல்லை வீட்டில் நம்ம ரிலேஷனில் ஏதாச்சும் ஒரு சொந்தத்தில் ஏதாச்சும் ஒரு விசேஷம் அப்படின்னாலுமே குரூப்பாக ட்ரெஸ் போடுறாங்க. அந்த மாதிரி அவங்களுமே ட்ரெஸ் போடணும் அப்படின்னு ஆசை போல். பாப்பா வந்துட்டு ஹாஸ்டல்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டு ரிட்டன் போகும்போது ஏதாச்சும் ஒன்று செஞ்சு கொடுத்து அனுப்புவேன். பெரும்பாலும் ரெகுலராக ஊறுகாய் வந்துட்டு கொடுத்து விட்டுருவேன். ஏன்னாக்கா அங்கே வந்துட்டு கொஞ்சம் குழம்பு சரியில்லை அப்படின்னா ஊறுகாவை கூட தொட்டுட்டு சாப்பிட்டுப்பாங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போகிற டைமில் ஏதாச்சும் பிரியாணி ஏதோ என்னால் முடிஞ்சதை ஏதாச்சும் ஒன்று செஞ்சு கொடுத்து விடுவேன். இப்போது டைம் வந்து பார்த்திங்கன்னா 11 மணி போல் ஆயிடுச்சு. நான் வந்துட்டு எப்போவுமே பஸ் ஏற்றும் போது இங்கே நம்ம ஊரில் அப்பப்போ பஸ் கிடையாதுன்னு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. ஏற்கனவே பக்கத்தில் தானிப்பாடி அப்படிங்கிற ஊரில் தான் கொண்டு போயிட்டு பஸ் ஏற்றணும். போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஏதோ ஜெராக்ஸ் எல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெராக்ஸ் கடையில் ஜெராக்ஸும் போட்டு எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டோம். அவங்க வந்துட்டு ரிட்டன் போகிற டைமில் எப்போவுமே கொண்டு போயிட்டு தானிப்பாடிங்கிற பக்கத்து ஊரில் பஸ் ஏற்றிட்டு வந்துடணும். அங்கே வந்துட்டு கொஞ்சம் அடிக்கடி பஸ் இருக்குங்க. இங்கே நம்ம ஊரில் இருந்து திருவண்ணாமலை போகிறதுக்கு அடிக்கடி பஸ் இல்லை. அதனாலவே வந்துட்டு நான் அங்கே கொண்டு போயிட்டு பஸ் ஏற்றி விட்டுடுவேன். அதுக்கப்புறம் அவங்களே போய்ப்பாங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா 15 நாளைக்கு ஒரு டைம் வருவாங்க. 2 வாரத்துக்கு ஒரு டைம் பர்மிஷன் கொடுத்து வீட்டுக்கு அனுப்புவாங்க. ஒரு சில டைமில் இந்த எக்ஸாம் டைமெல்லாம் பார்த்திங்கன்னா 1 மாதத்துக்கு மேலவே கூட ஆகிடும் வீட்டுக்கு வர்றதுக்கு. ஆனால் வர்றாங்க இல்லையா, அப்போ வந்துட்டு போகும்போது அவங்களுக்கு என்னென்ன திங்ஸ் வேணும், ஸ்நாக்ஸ் வேணுமா இல்லை சோப்பு ஷாம்பு என்ன வேணுமோ அத்தனையும் செட்டாக வாங்கி கொடுத்து விட்டுடுவேன். வாங்கி கொடுத்து பஸ் எல்லாம் ஏற்றி விட்டுட்டு அடுத்ததான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் டைட்டிலுக்கே வந்திருக்கோம். கெடா விருந்து. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் நாத்தனார் வீட்டில் கெடா விருந்து வந்துருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருந்தாங்க. ரொம்பலாம் செய்யலை, சிம்பிளாக தான் செஞ்சுருந்தாங்க. அவங்க வந்துட்டு ஏதோ பெராத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டாங்க. அதுக்கு வர சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி தான் போயிருந்தேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்துட்டு சாந்தி அக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வருவாங்க இல்லையா, நம்ம ஷார்ட்ஸ் வீடியோலாம் நிறைய போட்டிருப்போம். அவங்க தான் வந்துட்டு சாமி கும்பிட்றாங்க இப்போது. அவங்க வந்துட்டு எல்லாம் சாமி கும்பிட்டு நான் போகும்போதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சாமி கும்பிட்டு ரிட்டன் வந்துகிட்டே இருந்தாங்க அவங்க. இந்த இடம்லாம் ஆல்ரெடி ஏற்கனவே ரொம்ப பசுமையாக காமிச்சிருக்கேன். இப்போ பாருங்கள் ரொம்ப வறட்சியாக இருக்குது. வெயில் நாள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த வருஷம் மழையுமே பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாவில் ரொம்பவே கம்மி. இப்போவே செடி எல்லாம் காஞ்சி போய் அப்படி இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் போனால் என்ன நிலைமை ஆகும்னு தெரியல. அதையுமே முடிஞ்சால் அப்பப்போ வீடியோ எடுத்து போடுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா கெடா விருந்து இல்லையா, அவங்க சாமி கும்பிட்டு வந்து எல்லாம் சமைக்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டாங்க. ரெடி பண்ணி சமைச்சிட்ருக்காங்க.
இங்கே முடிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வீட்டுக்கு போகிறதுக்கே பார்த்திங்கன்னா சாயங்காலம் போல் ஆயிடுச்சு. இது வந்துட்டு மறுநாள் திங்கட்கிழமை அன்னைக்கு எடுத்த வீடியோ. திங்கட்கிழமை அன்னைக்கு மதியம் போல் எடுத்த வீடியோ. இது வந்துட்டு டீ தூள். நான் ஆல்ரெடி சின்னதாக ஒரு ஷார்ட் வீடியோவும் போட்டிருப்பேன். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இது வந்துட்டு அசாம் டீ தூள், கெமிக்கல் இல்லாத டீ தூள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஆன்லைன் மூலயமா சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நான் ஆர்டர் போட்டிருந்தேன், வந்திருந்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க இந்த 2 சின்ன பீஸ் 2 சாம்பிளுக்காக சும்மா கொஞ்சம் கொஞ்சம் அனுப்பிட்டுருக்காங்க. 1/4 கேஜி பார்த்திங்கன்னா 180, 180, 200, 230, 250 4 ஐட்டம் இருக்காமா அவங்கக்கிட்ட. பரவாயில்ல, நானுமே தூள் வந்ததுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணி பிரித்து டீ போட்டும் குடித்து பார்த்தேன். எனக்கு என்னமோ பிடிச்சிருக்கு, நல்லா தான் இருக்குது. நான் வந்துட்டு ஷார்ட் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன். யாருக்காச்சும் தேவைப்பட்டால் கண்டிப்பாக போய்ட்டு என்னுடைய சேனலை செக் பண்ணி பார்த்து ஷார்ட் வீடியோவில் நம்பர் இருக்கும், அதை எடுத்து நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் போட்டுக்கோங்க. தூள் வந்துட்டு சும்மா சொல்லக்கூடாதுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கு. நம்மளுடைய வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே அந்த ஹை பட்டனையும் மறக்காமல் டச் பண்ணி விட்டுடுங்க.